ஆமா, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்ல லக்ஷ்மி. அன்னைக்கு என் நெக்லஸ் உடைஞ்சு போனதுக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக நீ வேலைக்கு போய் சேர்ந்த. எதுக்குன்னு கேட்டதுக்கு நான் உண்மையை தான் சொல்லுவேன், நேர்ம நாணயத்தோட தான் சம்பாதிப்பேன், ஏன் சம்பாதனையில தான் கடனை தீர்ப்பேன்னு என்னென்னமோ லெக்சர் எல்லாம் கொடுத்த. இப்ப என்னாச்சு? இப்படி பணத்துக்காக எங்க கிட்டயே கையேந்திட்டு இருக்க? இதுதானா உன்னோட சுயமரியாதை? இது பாரு லக்ஷ்மி, நீ கேட்ட உடனே கை மேல லட்ச லட்சமா கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்ல. நான் மட்டும் இல்ல, இந்த வீட்ல யாரும் உனக்கு ஒரு ரூபா கூட தரமாட்டாங்க. காரணம் தெரியுமா? எங்களை பொறுத்த வரைக்கும் நீ இந்த வீட்டை சேர்ந்தவ இல்ல, நந்தன் ஃபேமிலியோட மருமகளும் கிடையாது. நாலு நாள் இருந்துட்டு போற விருந்தாளிக்கு லட்ச லட்சமா பணத்தை ஏன் கொடுக்கணும்? உனக்கோ எங்களுக்கோ என்ன உறவு இருக்குன்னு கொடுக்க சொல்ற? பணத்தை அடையறதுக்கு இந்த மாதிரி சீப் ட்ரிக்ஸுக்கு ட்ரை பண்ணாம வேற ஏதாவது வேலை பார்த்து சம்பாதிக்க பாரு. அண்டர்ஸ்டாண்ட்? போ இங்க இருந்து. நம்ம பேசினதெல்லாம் அப்பா எங்க கேட்டுட்டாருன்னு பயந்தே போயிட்டோமா? ஆமாண்டி, எனக்கு நெஞ்சே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. சரி விடு, திட்டினா திட்டிட்டு போறாரு, நம்ம பேசுனது அவர் கேட்கல. அம்மா, லக்ஷ்மி வர வரைக்கும் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குமா. ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி அவங்க பணம் கொடுத்தாங்களா இல்லையான்னு விசாரிக்கலாம்ல. சரி இரு, ஃபோன் பண்றேன். ஹலோ. அம்மாடி லக்ஷ்மி, அங்க ஜானுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ஒரே பதட்டமா இருக்குமா. அந்த படுபாவிங்க ஜானுவை என்ன பண்ணுவாங்களோ, எந்த நேரத்துல நாம என்ன மாதிரியான செய்தியை கேட்க வேண்டியிருக்குமோன்னு என் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது இருக்கட்டும், உன் மாமனார் உனக்கு பணம் கொடுத்தாராமா? இல்ல சித்தி. பணம் கொடுக்கலையா? என்னம்மா சொல்ற? மாமா எங்கேயோ வெளியில போயிருக்காரு. நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. மித்ராக்கு போனே போக மாட்டேங்குது. அத்தைக்கு என்னடான்னா உடம்பு சரியில்லைன்றாங்க. சின்னத்த கிட்ட கேட்டதுக்கு நான் கொடுக்க மாட்டேன் போன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சித்தி. ஆமா, அங்க இருக்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? ஒரு உயிர் போக போதுன்னா கூட பாவப்பட்டு பணம் கொடுக்க மாட்டாங்களா? வேண்டாம் சித்தி, யார சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம தலைவிதி சரியில்லாதப்போ அதுக்காக ஜானுவை நாம அப்படியே விட்டுட முடியுமா? அவ சாவு செய்தியை கேட்கதான் நாம உயிரோட இருக்கோமா என்ன? இல்ல சித்தி, ஜானுக்கு எக்காரணத்தை கொண்டும் அப்படி ஒரு நிலைமை வர விட மாட்டேன். ஜானுவை எப்படியாவது நான் காப்பாத்திருவேன் சித்தி. உன்னால என்ன லக்ஷ்மி பண்ண முடியும்? நான் நேரா ஜானு இருக்க இடத்துக்கே போறேன். அவங்க கையில கால விழுந்தாவது தேவைப்பட்ட போராடி எப்படியாவது ஜானுவை நான் காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். ஜானுவை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? ஆமா தம்பி, நாங்க எவ்வளவு கடன் வாங்கினாலும் அவ்வளவு பணத்தை எங்களால புரட்ட முடியாது. அதனாலதான் லக்ஷ்மி இங்க வந்து கெஞ்சி பணம் கேட்டிருக்கா. கொஞ்சம் கூட மனித நேயம் இல்லாம பணம் கொடுக்க முடியாதுன்னு துரத்தி விட்டுட்டீங்க. கட்டுக்கட்டா வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, கொஞ்சமாவது கருணைங்கிறது இருக்கணும். கொஞ்சமாவது இலகன மனசும் இறக்கமும் இருக்கணும். ஆனா நீங்க பணத்துக்கு கொடுக்கிற மதிப்பை மனுஷங்களுக்கு கொடுக்க மறந்துட்டீங்க போல இருக்கு. இங்க பாருங்க அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சுவலி லக்ஷ்மி எப்ப வந்தா? யார்கிட்ட கேட்டா? அவ யார கேட்டான்னு என்ன கேக்குறீங்களே தம்பி? எல்லாரும் இங்க தானே இருக்காங்க, நீங்களே கேளுங்க. மாம், லக்ஷ்மி உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னாளா? உங்ககிட்ட பணம் கேட்டாளா? இல்ல மித்ரா, லக்ஷ்மி வந்து என்ன பார்க்கவே இல்லையே. அதுவும் இல்லாம அவ எனக்கு போன் கூட பண்ணி பேசல. மாம், வாட் இஸ் திஸ் மாம்? அங்க ஒரு உயிர் ஆபத்துல இருக்கு, நீங்க உட்கார்ந்து நாடகம் அது இதுன்னு கணக்கு போட்டுட்டு இருக்கியா? ஜானுவ அவங்க கொன்றுவாங்கன்னு சொல்லியும்
நீ ஜஸ்ட் ஒரு 20 lakhsக்காக இவ்ளோ யோசிக்கிறியா? விவேக், உனக்கு எதுவும் தெரியாத, நீ வாய மூடு. லக்ஷ்மி திடீர்னு வந்து அப்படி பேசினா யார்தான் நம்புவாங்க? 4 சொட்டு கண்ணீர் விட்டு அழுதா உடனே லட்சமா பணம் கொடுக்கணுமா? சித்தி, லக்ஷ்மி இன்னைக்கு வேணா நம்ம பார்வையில கெட்டவளா தெரியலாம். ஆனா அவ ரொம்ப சுயமரியாதையோட இருக்கிற ஒரு பொண்ணு. அவ்வளோ சீக்கிரம் தலை குனியாத பொண்ணு. அப்படிப்பட்ட லக்ஷ்மி வாயை திறந்து பணம் கேட்டிருக்கானா அதை உண்மைன்னு நம்ப மாட்டீங்களா? சமீப காலமா லக்ஷ்மியோட நடவடிக்கையில பெரிய மாற்றம் வந்திருக்கிறத நீ பார்க்கலையா? அந்த மாற்றத்தினாலதான் அவளை நம்ப மாட்டேன்னு சொல்றேன். அவ பேசின விஷயத்துல உண்மை துளி கூட இல்ல. தப்பு தேவயானி. இந்த மாதிரி நேரத்துல நம்ம இப்படி கணக்கு போடுறது ரொம்ப தப்பு. அதுவும் நல்லதில்ல. லக்ஷ்மி சொன்னது உண்மையோ பொய்யோ ஒரு பக்கம் அது இருக்கட்டும். ஆனா இது உயிர் பிரச்சனை. நம்ம அலட்சியத்தினால அந்த உயிர் போயிடுச்சுன்னா எதிர்காலத்துல நமக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கும். அது இல்லக்கா. போதும், இதுக்கப்புறம் எதுவும் பேச வேண்டாம். உன் பணத்தை கூடன்னு யாரும் உன்கிட்ட எதுவும் கேட்கல. என்கிட்ட கேட்டிருந்தா நானே அள்ளி வீசிருப்பேனே. வீசுவடி வீசுவ. இந்த அதிகார புத்தி தாண்டி உன்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமே. நீ இப்படி திமிரா பேசுறத பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. என்னைக்காவது ஒரு நாள் உன் அதிகாரத்தை நான் அடக்கி காட்டுறேன் பாரு. தம்பி மித்ரா, நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் ஜானுவோட உயிருக்கு ஆபத்தா மாறிடும். அவங்க சொன்ன இடத்துக்கு நாம பணத்தை எடுத்துட்டு போகலன்னா ஜானு நமக்கு பொணமாதான் திரும்பி வருவா தம்பி. அத்தை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அண்ணா, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வை சீக்கிரம் கண்டுபிடி. அத்தை, ஜானுவை சேஃபா கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. பணம் போனா போயிட்டு போகுது. ஜானுவோட உயிர் தான் நமக்கு முக்கியம். கை கெட்டினது வாய் கெட்டாம போன மாதிரி இது என்னது? இந்த அம்மா புது ட்விஸ்ட் கொடுக்குது. என்னாச்சு மாம்? எனக்கு என்னமோ நீ அங்க போறது சரியா இருக்காதோன்னு தோணுதுப்பா. ஏற்கனவே உனக்கு ஒவ்வொரு அடியிலையும் ஆபத்துகள் சூழ்ந்திருக்கு. இப்ப நீ போனா நீ எந்த கண்டத்துக்குள்ள மாட்டிப்பியோ, எந்த மாதிரி ஆபத்துகள் உன்னை சூழுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இல்ல மாம், அது மித்ரா, ஆன்ட்டி சொல்றது உண்மைதான். காலையிலேயே லக்ஷ்மியால உனக்கு கையில அடிபட்டுருச்சு இல்லையா?